ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுஸ் vlog. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பைசியான பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் பிரெட் ஸ்லைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 7 பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை ஆயிலில் விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். அப்போ தான் பிரெட் சில்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா மசாலா அதில் நல்லா ஊறாது. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதில் வெங்காயம் அந்த கண்ணாடி பதம்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதம் வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுன்ட்டு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அந்த தக்காளியும் இதுலேயே சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாதி வெந்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அப்பப்போ அடியில் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன், ஏன்னா அடுத்தது மசாலா சேர்க்க போகிறோம். அது வேகிறதுக்காக தண்ணி லைட்டாக ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்குறேன். இதில் லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தெரிஞ்சாதான் அந்த காரத்தோடு இந்த இனிப்பும் சேர்த்து சாப்பிட்றப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட்ஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டு உடையாத அளவுக்கு பார்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் நமக்கு ஒரு ஸ்பைசியான பிரெட் சில்லி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பிளேட்டில் மாற்றிக்கலாம். எப்படி பார்த்தீங்களா, அட்டகாசமான ஒரு பிரெட் சில்லி வீட்டிலையே நம்ம தயார் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.